அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காத விவகாரம் என்பது பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்ற பிறகு ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள் கூட்டமைப்பு தான் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தது, அதிமுக செய்யவில்லை என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திரு ஜெயக்குமார் அளித்த பதில நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க சார்? கூட்டத்தை ஏற்பாடு செய்தது விவசாயிகள் கூட்டமைப்பு, அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு. அதுல எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் வைக்க மாட்டார்கள். அதுல எனக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் இந்த பிரச்சனையை இப்போது செங்கோட்டையன் கூறுகிறார்? அவர் கலந்து கொள்ளாததை நான் புறக்கணிக்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை என்று ஏன் கூறுகிறார்? அதிமுகவுக்குள் இருக்கிற ஒரு வகையான மனத்தாங்கல், உட்கட்சி பூசல், இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம், அப்படியே எல்லோருடைய படங்களையும் வைப்பதாக இருந்தால், காமராஜர் காலத்து ஸ்கீம் இது. மாரப்ப கவுண்டர் அவர்கள் தான் முதல்ல இந்த ஸ்கீமே ப்ரொபோஸ் பண்ணாரு. கலைஞர் அவர்கள் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிற அந்த பெயரே அவர் தான் கொண்டு வந்தாரு. முதல்ல ஆரம்பத்துல போட்ட ஸ்கீமுக்கு அந்த பெயர் கிடையாதுங்க. 57 ஸ்கீமுக்கு அந்த பெயர் கிடையாது. அப்புறம் கலைஞர் காலத்துல கொள்கை முடிவு எடுக்கும் போது இதுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீரேற்று அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை வச்சிருப்பாங்க. அப்புறம் பல கட்ட மாறுதல்கள். ஓபிஎஸ் தான் நிதி ஒதுக்குனாரு 2016. எடப்பாடி பழனிசாமி 2019 ஆரம்ப பணிகளை துவக்கி வைத்தார். இன்றைக்கு அது நிறைவடைந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பேரையும் யாராலையும் வைக்க முடியாது. அவர் எம்ஜிஆர் பேரை ஜெயலலிதா பேர் மட்டும் சொல்லல. அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ராமலிங்கம், அவர் படத்தை ஏன் வைக்கவில்லைன்னு கேட்கிறாரு. அப்படி எல்லார் படங்களையும் வைப்பதுங்கிறது அது அப்படி வாய்ப்பே இல்லை, முடியாது. ஆனால் மனத்தாங்கலை வெளிப்படுத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக இன்னொரு கலக குரல், இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க. பெரிய சர்ச்சை ஏற்படுது. நீங்க அமைதியாக கேளுங்க, நான் சொல்றேன். இல்லை, அமைதியாக கேளுங்க, நான் சொல்லிடுறதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது 60 ஆண்டு கால கனவுகள். இந்த கனவை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 இதற்காக 3,72,00,000 ரூபாய் நிதிகளை வழங்கினார்கள். 2011 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடி அவருடைய காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பாராட்டு குழுவை சார்ந்திருக்கிற 4 பேர் என்னை சந்தித்தார்கள். 4 பேரில் நடராஜன் என்பவர், வெள்ளிங்கிரி, மற்றொரு வெள்ளிங்கிரி, மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள், வர அழைப்பதலை. ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா ஒரு சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.